அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போகும் ராசி பொருத்தம் மிகவும் தனித்துவமானது. ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேஷ ராசியான் மற்றும் 8வது ராசியான விருச்சக ராசி பெண், இவங்க இருவருக்கும் ஒரே கிரகம்தான் ராசி அதிபதி. அது வீரத்தின் நாயகனான செவ்வாய் பகவான் தான். ஒரே அதிபதியை கொண்ட இந்த 2 ராசிகளும் இணைந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் நெருப்பு, அதாவது மேஷ ராசி, இன்னொரு பக்கம் நீர், அதாவது விருச்சக ராசி. இந்த அபூர்வமான கூட்டணியின் ரகசியங்களை இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். மேஷம்ங்கிறது வெளிப்படையான ஆக்ஷன், விருச்சகம்ங்கிறது ஆழமான உணர்ச்சி மற்றும் உறுதி. இந்த 2 பலமான சக்திகள் சந்திக்கும் போது அங்க அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். மேஷராசி கணவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படையான போராளியா இருப்பாங்க. மேஷராசி கணவர் செவ்வாயின், அதாவது நெருப்பின் அம்சம் கொண்டவர். இவங்க கிட்ட வேகம், துடிப்பு, அதே மாதிரி எதையும் வெளிப்படையா பேசும் குணம்ங்கிறது இருக்கும். இவங்களுக்கு தந்திரங்கள் தெரியாது. கோபமோ அன்போ அதை உடனே காட்டிடுவாங்க. ஒரு குழந்தை மாதிரி தூய்மையான மனம் இவங்க கிட்ட இருக்கும். ஒரு வேலையை நினைச்சா அதை மின்னல் வேகத்துல செய்து முடிப்பாங்க. தன்னுடைய மனைவி எப்பவும் தன்னுடன் ஓடி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. விருச்சகராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான ஆளுமை இவங்க கிட்ட இருக்கும். விருச்சகராசி மனைவி நீர் அம்சம் கொண்டவங்க. மேஷராசி கணவரை விட இவங்க கிட்ட ஆழமான சிந்தனைகளும் பிடிவாதமும் அதிகமா இருக்கும். இவங்க எதையும் லேசா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய கண்கள் பேசும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத எளிதில் கண்டறிஞ்சிருவாங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல அவங்க காட்டும் உறுதி மலை மாதிரி இருக்கும். கணவருக்கு ஒரு பெரிய பலமாவும், குறிப்பா இக்கட்டான சூழலில் ஒரு தூணாவும் இருப்பாங்க விருச்சக ராசி மனைவி. இவங்க எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. கணவர் இவங்களை புரிஞ்சுக்க கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாமா? மேஷராசி கணவர் திடீர்னு ஒரு பழைய காரை வித்துட்டு புது கார் வாங்கலான்னு முடிவெடுத்து சாவியை தேடுவாங்க. ஆனா விருச்சகராசி மனைவி அமைதியா இருந்து, இப்போ இது தேவையா, அடுத்த மாசம் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, மற்ற செலவுகளும் இருக்கு அப்படின்னு பொறுமையா ஆனா உறுதியா பேசுவாங்க. மேஷராசி கணவர் ஆவேசப்பட்டாலும் விருச்சகராசி மனைவியின் அந்த நிதானமான கணக்கு பிள்ளைத்தனம் தான் அந்த மாத பட்ஜெட்டை காப்பாற்றும். மேஷம் வேகம் அப்படின்னா விருச்சகம் அந்த வேகத்தை சரியான திசையில திருப்பும் அணைக்கட்டுன்னு தான் சொல்லணும். இருவருக்கும் இடையேயான உறவின் பலம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இருவருக்கும் செவ்வாய் அதிபதியா இருக்கிறதுனால ஒருவரின் வேகம் மற்றொருவருக்கு புரியும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம ஆதரிப்பாங்க. மேஷராசி கணவர் வெளியுலகத்திலிருந்து குடும்பத்தை பாதுகாப்பார். விருச்சகராசி மனைவி உள்முகமா குடும்பத்தின் கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் கட்டி காப்பாங்க. மேஷத்தின் தைரியம் விருச்சகராசி பெண்ணை கவரும். விருச்சகத்தின் மர்மமான மற்றும் ஆழமான அன்பு மேஷராசி ஆணை கட்டி போடும். ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாமா? இவங்களுக்குள்ள சண்டை வந்தா எப்படி இருக்கும்னு தெரியுமா? மேஷராசி கணவர் கத்தி தீர்த்துட்டு 10 நிமிஷத்துல மறந்துடுவார். ஆனா விருச்சகராசி மனைவி, நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்கல்ல அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு சுட்டி காட்டுவாங்க. மேஷராசி கணவர், நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு ஆச்சரியப்படுவார். இங்க விருச்சகராசி மனைவி அமைதியா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. மேஷராசி கணவர் தான் முதல்ல போய் சமாதானம் செய்ய வேண்டி இருக்கும். அவர் ஒரு சாரி சொன்னா விருச்சகராசி பெண் உலகத்தையே அவருக்காக விட்டு கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கும் சில சவால்கள் என்ன தெரியுமா? இருவருமே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் கொண்டவர்கள்ங்கிறதுனால யாருமே இறங்கி வர மாட்டாங்க. இது பெரிய விரிசல்களை உண்டாக்கலாம். மேஷராசி கணவன்மார்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி எதையும் ஆழமா யோசிக்கிறவங்க. அவங்களுடைய ரகசியங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. அவங்க உங்களை சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்க மேல அக்கறைப்படுறாங்க. விருச்சகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி கணவர் குழந்தை மாதிரி. அவர் எதையும் திட்டமிட்டு சொல்ல மாட்டார். அவருடைய வார்த்தைகளை ஆழமா எடுத்துக்கிட்டு வருத்தப்படாதீங்க. நெருப்பும் நீரும் சமமா இருந்தாதான் அங்க ஆவி உருவாகி என்ஜின் ஓடும். அதே மாதிரி நீங்களும் சமமா விட்டு கொடுத்து வாழ்ந்தா உங்க வாழ்க்கை ஒரு அதிவேக ரயில் மாதிரி தடை இல்லாம போகும். மேஷமும் விருச்சகமும் இணைந்தா அது ஒரு பவர் கப்பல். இவங்க நினைத்தா எதையும் சாதிக்க முடியும். இவங்க அன்பு தீவிரமானதா இருக்கும். செவ்வாயின் அருளால இந்த ஜோடி 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியா வாழ வாழ்த்துக்கள்.
மேஷராசி ஆணும் விருச்சக ராசி பெண்ணும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தா வீடியோல சொல்லியிருக்க மாதிரி விட்டு கொடுத்து நடந்துக்கங்க. ஒருவேளை இப்பதான் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அவசரப்பட்டு இந்த காம்பினேஷன்ல திருமணம் பண்ண வேண்டாம். ஏன்னா மேஷ ராசிக்கு விருச்சக ராசி அஷ்டம ராசிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருமணம் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க. வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் பொதுவான பலன்கள் தான். மற்றபடி உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகநிலைகளும் தற்போதைய தசாபுத்திகளும் தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கும். அதனால உங்க சுயஜாதகம் பார்த்து கிரகநிலைகள் உங்க சுயஜாதகத்துல எப்படி இருக்காங்க, உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அதற்கேற்ப பரிகாரம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சுயஜாதகம் பார்க்கணும்னா கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்.